உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சென்னையில் இளம்பெண்ணை காதலிப்பதாக கூறிய இளைஞரை அறையில் அடைத்து பணம் கேட்டு மிரட்டி ஒரு கும்பல் சித்திரவதை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் ஈடுபட்ட 3 பெண்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை சூளைமேடு தமிழ்வீதி தயாளம்மாள் தெருவை சேர்ந்த சுதர்சன் மருந்து விற்பனை பிரதிநிதியாக இருந்து வருகிறார். 6 மாதங்களுக்கு முன்பு திருமணமான இவரை பிரிந்து மனைவி தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். தனியாக வசித்து வந்த சுதர்சன் குடியிருப்பின் கீழ்த்தளத்தில் வசிக்கும் நமீதா என்ற இளம்பெண் மீது காதல் வயப்பட்டு இதை அவரிடம் கூறியதாக தெரிகிறது. இதை செல்போனில் பதிவு செய்து கொண்ட நமீதா இது பற்றி தனது தோழியான வழக்கறிஞர் மோனிஷாவிடம் கூறியுள்ளார். இதை கேள்விப்பட்ட மோனிஷா சுதர்சனை மிரட்டி பணம் பறிக்கலாம் என யோசனை கூறியதாக தெரிகிறது. அதன்படி கடந்த மாதம் 27ஆம் தேதி சுதர்சனை தொடர்பு கொண்டு உங்களிடம் பேச வேண்டும், தோழி வீட்டிற்கு வாருங்கள் என்று நமீதா அழைத்துள்ளார். இதனை நம்பிச் சென்ற போது அங்கிருந்த வழக்கறிஞர் மோனிஷா, அவரது கணவர் பாலகிருஷ்ணன் மற்றும் நமீதா, அவரது தோழி சிவரஞ்சனி உள்ளிட்ட சிலர் சுதர்சனிடம் 5 லட்சம் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். தன்னிடம் பணம் இல்லை என்று அவர் கூறியதால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் அவரை அடித்து உதைத்து சித்திரவதை செய்ததாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் 2 நாட்களில் 3 லட்சம் பணம் தர வேண்டும் என்று கூறி சுதர்சனை அந்த கும்பல் விடுவித்தது. பின்னர் கடந்த 29ஆம் தேதி மீண்டும் அந்த கும்பல் சுதர்சனை வரவழைத்து பணம் கேட்டு அடித்து மிரட்டி அனுப்பியுள்ளனர். இதனால் மன உளைச்சலுக்காளான சுதர்சன் இதுகுறித்து தனது மனைவியிடம் கூறியுள்ளார். அதிர்ச்சியடைந்த சுதர்சனின் மனைவி கடந்த 4ஆம் தேதி தனது கணவருடன் சென்று சூளைமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சுதர்சனை சித்திரவதை செய்து பணம் கேட்டு மிரட்டிய நமீதா, வழக்கறிஞர் மோனிஷா, அவரது கணவர் பாலகிருஷ்ணன் மற்றும் அவரது நண்பர் கணேஷ், சிவரஞ்சனி உட்பட 5 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் சிலரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.